வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி சமையலில் முருங்கைக்கீரை கூட்டு வச்சுருக்கோம். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்ம முருங்கைக்கீரை எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு பார்க்கலாம். முருங்கைக்கீரை தேவையான அளவு துவரம்பருப்பு, சிறுபருப்பு, பூண்டு, சீரகம், புளி, மஞ்சத்தூள், காஞ்ச பச்சை மிளகா தான் அது கொஞ்சம் பழுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவுக்கு எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். இது 2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் துவரம்பருப்பு. அதேமாதிரி சிறுபருப்பும் சேர்த்து போட்டோம்னா கூட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, பூண்டு இடித்து வச்சுருக்கோம், காஞ்ச மிளகா, சீரகம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பருப்பெல்லாம் ஏற்கனவே தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கோம். 4 விசில் விட்டால் போதும். இப்போ கீரை 1 விசில் தான் விடணும். கீரை 2 விசில் விட்டோம்னா கசப்பு வந்துடும். 1 விசிலே போதும். முருங்கைக்கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ரத்தம் இல்லாதவங்களுக்கு வாரத்துக்கு 2 நாள் சாப்பிட்டோம்னா நம்ம ரத்த லெவல் கரெக்டாக இருக்கும். அடிக்கடி நாங்கள் முருங்கைக்கீரை பொரியல், சூப்பு இந்த மாதிரி கூட்டு செஞ்சு சாப்பிட்றது வழக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நாங்கள் சாப்பிட்றத உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அப்போ தான் அப்பப்போ நாங்கள் போடுற வீடியோ அப்டேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முருங்கைக்கீரையை நல்லா கிளறிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு, தேவைக்கேற்ப நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தேவைக்கேற்ப தண்ணி விட்டு நம்ம 1 விசில் வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ மூடி போட்டு 1 விசில் வச்சிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிட்டு முருங்கைக்கீரை தாளிச்சிட்டோம்னா முருங்கைக்கீரை கூட்டு தயார்.